பொன்னியோட அப்பா கிட்ட இந்த மாதிரி சந்திரசேகர் நடந்த விஷயத்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பொன்னியோட அப்பாவுக்கு இந்த மாதிரி சந்திரசேகர் சக்திய பொன்னிக்கு அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ற விஷயமே தெரிய வருது. இதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச பொன்னியோட அப்பாவும், நான் உன்னை என்னோட உயிரா நினைச்சு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனே, ஆனா நீ என்னோட பொண்ணுக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, நான் என் பொண்ணை நீ உன் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில தானே அங்க இருந்து போனேன். ஆனா நீ அவளை இந்த வீட்டு வேலைக்காரியா வச்சது மட்டும் இல்லாம வேற வழி இல்லாம அந்த மனமேடையில அவளை கட்டாயப்படுத்தி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே அவ வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு இப்படி அமைதியா இருந்துட்டியேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போன சந்திரசேகரும், என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு, நான் பொண்ணிய நிஜமாவே என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சேன், அதனாலதான் சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்ல ஆனா முத்தையாவோ, இல்ல சந்திரசேகர் எனக்கு ஒண்ணு அப்படி தோணல, ஏன்னா என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ நம்பி இருந்தா கண்டிப்பா அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு அநியாயம் நடந்திருக்காது. அவ அந்த தப்ப நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. நீ முன்னாடியே அவ கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு அவ கூட நீ நின்றுப்ப. ஆனா அப்படி எதுவும் இங்க நடக்கலையே. என் பொண்ணு என்னதான் தப்பு பண்ணலனாலும் தண்டனை அனுபவிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாலே, இப்ப நான் என் பொண்ணை எங்க போய் தேடுவேன்னு சொல்ல ஆனா சந்திரசேகரும், நான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா என்ன வீட்டுல இருக்கவங்க தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்ல ஆனா முத்தையாவோ இதனால இன்னுமே கோபமடைஞ்சு, என்ன இந்த வீட்டோட தலைவர்ன்ற முறையில நீ எந்த அதிகாரத்தையுமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல வரையா என்ன? ஏன் உன் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதை மட்டும் தான் நீ கேட்டு நடந்துப்பியா? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைக்கிறது நீயா இல்லனா உன் பொண்டாட்டி ஜெயாவான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான சந்திரசேகரும் ஜெயாவை திரும்பி பார்க்க, ஜெயாவோ செம்ம கோபத்தோட, இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பொண்ணு குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு நினப்பும் இல்லையா என்ன? ஒரு பொம்பளை பிள்ளையா அடக்கமா இந்த வீட்டுக்குள்ள இருக்காம அவ பாட்டுக்கு தென்னாவிட்டா வீம்புக்குன்னு வெளியே போயிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்க, இதை கேட்டுட்டு இன்னுமே ஆத்திரம் அடைஞ்ச முத்தையாவும், இங்க பாருங்க, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ எந்த தப்பும் பண்ணவும் மாட்டா, தப்புக்கு துணையும் போக மாட்டா, எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு சுயமரியாதை ரொம்பவே முக்கியம். தன்னை யாராவது தப்பு சொன்னாங்கன்னா அந்த தப்பு தான் பண்ணலன்றத நிரூபிச்சே தீர்வா. அதை தான் என் பொண்ணும் பண்ணியிருக்கா. ஏன் அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான காரணமா கூட நீங்க இருக்கலாம். ஏன்னா நீங்க இப்படி என்கிட்ட பேசும்போதே எனக்கு நல்லா புரிய வருது, என் பொண்ணு கிட்ட நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருப்பீங்கன்றத. அதனாலதான் என் பொண்ணு அவளோட சுய மரியாதைக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அதை என்னாலேயே, ஏன் அவ என்ன கஷ்டத்தை இங்க அனுபவிச்சான்றத பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒரு வருஷம் இங்க அவ இருந்ததுக்கு அப்புறமாவும் அவ கூட பழகினதுக்கு அப்புறமாவும் உங்க யாருக்கும் அது புரியல. இதுல இருந்து தெரியல நீங்க எல்லாரும் என் பொண்ணை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்ற விஷயம் சொல்லிட்டு சக்தி கிட்ட, மாப்பிள்ள உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீங்களுமே உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தானே என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்துட்டீங்கன்னு சொல்ல ஆனா சக்தியும் முத்தையா கிட்ட தான் எந்த அளவுக்கு பொண்ணைய காதலிக்கிறன்றத புரிய வைக்கணும் ட்ரை பண்றாங்க. ஆனா முத்தையாவோ செம்ம கோவத்தோட இருக்கனால யாரு பேச்சையுமே கேட்கற மாதிரி தெரியல. அதனால பவானியும் சண்முகமும் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது கரெக்டா ஜெயா இருக்கிற நிலைமையை இன்னுமே ரொம்பவே சீரியஸ் ஆக்குற மாதிரி ரொம்பவே கோவத்தோட முத்தையா கிட்ட, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயா, உன் பொண்ணு இந்த வீட்டை அவமானப்படுத்திட்டு வெளியே கிளம்பி போனது போதாதுன்னு இப்ப நீயும் கத்தி கூச்சல் போட்டு உங்க பொண்ணை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சந்தோஷம் பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்ல இதை கேட்டுட்டு இன்னுமே ஆத்திரம் அடைஞ்ச முத்தையாவும், அப்பனா உனக்கு இந்த வீட்டோட கௌரவம் தான் முக்கியம், என் பொண்ணு என்ன ஆனான்ற கவலை உனக்கு இல்ல. இதுக்கப்புறம் பாரு இந்த முத்தையா என்ன பண்றன்னு சொல்லிட்டு உடனடியா கோபத்தோட வெளியே கிளம்பி போயிட்டு நடு ரோட்ல, அதாவது ஜெயாவோட வீட்டு வாசல்ல அப்படியே உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன சந்திரசேகரும், முத்தையா என்ன பண்ற, முதல்ல எந்திரிச்சு உள்ளவா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல ஆனா முத்தையாவோ, இங்க பாரு சந்திரசேகர், என் பொண்ணு இங்க வந்தாகணும், அவ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட உட்காந்துருக்கு. அங்க வந்த ஜெயாவும், இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையை இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுங்க, உங்க பொண்ணு எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, முடிஞ்சா நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க, தேவையில்லாம என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா முத்தையா இந்த மாதிரி உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அவங்கள பாக்குறதுக்காக கூடி கூடி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு இன்னுமே ஆத்திரமடைந்த ஜெயாவும் முத்தையாவை திட்ட ஆரம்பிக்கா. ஆனா முத்தையாவும், இங்க பாரு, உனக்கு உன் குடும்ப கௌரவம் முக்கியம், நான் இங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா ஒழுங்கு மரியாதையை என் பொண்ணை தேடி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீ எதுனாலும் பேசு, என் பொண்ணு வராம நான் இங்க இருந்து எந்திரிக்கவே போறதில்ல, என்ன நடந்தாலும் சரி, நான் செத்தாலும் இங்கதான் என்னோட உயிர் போகும்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஜெயா. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் எப்படியோ நியூஸ் சேனலுக்கு போயிட்டதுனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே முத்தையாவை சூழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பதட்டப்பட்ட ஜெயாவும் உடனடியே தன்னோட வீட்டுக்குள்ள போயிட, ஆனா சந்திரசேகரும் முத்தையாவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முத்தையாவோ
யாரு பேச்சையுமே கேட்கற மாதிரியே தெரியல. அப்போ கரெக்டா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே முத்தையா கிட்ட, என்னாச்சு சார், என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க பாடகர் சந்திரசேகர் ஜெயாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஆனா முத்தையாவோ என் பொண்ணு காணாம போயிட்டா, அதுக்கு காரணம் இந்த குடும்பம் தான், என் பொண்ணு வர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இவங்களை என் பொண்ணை கண்டுபிடிச்சு தர சொல்லுங்க, இல்லனா இவங்களே என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்கன்ற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக் ஆன ரிப்போர்ட்டர்ஸும் உங்க பொண்ணு பேர் என்னன்னு சொல்லி கேட்க, உடனே முத்தையாவும் பொன்னின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரிப்போர்ட்டர்ஸும் ஏற்கனவே பொன்னிய நிறைய தடவை அவங்க தன்னோட சேனல்ஸ்ல காட்டியிருந்தனால அவங்களுக்கு யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சது மட்டும் இல்லாம ரொம்பவே பரபரப்பா இந்த நியூஸ தன்னோட சேனல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரபலமான சிங்கர்ஸான ஜெயா சந்திரசேகரோட மருமகளான பொன்னி திடீர்னு அவங்களோட வீட்டை விட்டு காணாம போயிட்டாங்களாம். அவங்களோட அப்பா இப்போ அவங்களோட வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்தை பார்த்தா இந்த வீட்டுல இருக்கவங்க தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட அப்பாக்கு மட்டும் இல்லாம நமக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழும்புது. இதை பத்தி அவங்க அபிஷியலா எந்த நியூஸுமே வெளியே சொல்லலனாலும் அவங்க யாருமே நமக்கு எந்த பேட்டியுமே சொல்ல மறுக்கிறாங்க. இதுல இருந்தே அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தோணுது. சோ அந்த பொண்ணோட நிலைமை இப்போ என்ன ஆயிருக்கும், அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இந்த குடும்பமே சேர்ந்து அவங்களை ஏதாவது பண்ணிட்டாங்களா, அடுத்து என் பொண்ணியோட நிலைமை அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம லைவ் நியூஸ்ல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு முத்தையாவை லைவ் நியூஸ்ல காட்டிட்டு இருக்காங்க. அப்போ இத தன்னோட வீட்டுல ரொம்பவே கோபத்தோட பார்த்துட்டு இருக்க ஜெயாவோ இந்த பொண்ணியால தான் நம்மளோட குடும்பமான போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ அவளோட அப்பாவும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. எல்லாத்துக்கும் மேல வெளியே அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும், அவ எங்க இருக்கான்றத என் பையன் கூட இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கான், ஆனா அவ எங்கன்னு எங்களுக்கே தெரியல, உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சு அவங்களோட அப்பா கிட்ட கொடுங்க, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு அரசல் பரசலா எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க உள்ள போக, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின ரிப்போர்ட்டர்ஸும், இங்க பாருங்க, உங்களோட மருமக காணுன்றத நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய வருது, உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையால தான் அவங்க காணாம போயிருக்காங்கன்னு. சோ உண்மையை சொல்லுங்க, உங்க மருமகளை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்க, இதனால ரொம்பவே இன்னுமே கோபமடைஞ்ச ஜெயாவும் அவளோட அம்மா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா, அந்த துரோகத்தை அவகிட்ட நான் சொன்னதுனால அவ இந்த வீட்டை விட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வெளியே இருந்த முத்தையாவும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம கோபத்துல எழுந்திருச்சு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, என் பொண்டாட்டி இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றது எல்லாமே பொய், ஏன்னா உண்மையாவே என் பொண்டாட்டிக்கு துரோகத்தை பண்ணது இவங்க தான், அதனாலதான் அவங்க மேல எந்த பழியும் வரக்கூடாதுன்றதுக்காக ஏன் இறந்து போன பொண்டாட்டி மேல எல்லா பழியுமே தூக்கி போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எல்லாத்துக்கும் மேல என் பொண்டாட்டியால தான் இப்போ இவங்க இவ்வளவு பெரிய பாடகர்களா உருவாகி இருக்காங்க, அவ மட்டும் இல்லைன்னா இவங்க இந்நேரம் தெருவுல நின்று பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கணும், ஆனா அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுனது மட்டும் இல்லாம என் பொண்ணையுமே கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, ஏன் அவங்களே என் பொண்ணை ஏதோ பண்ணிருக்காங்கன்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு, அதனால தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி முத்தையா சொன்னதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஜெயாவும், என்ன பொன்னியோட அம்மா எனக்கு எந்த துரோகமும் பண்ண வரல, நீங்க சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பண்ண துரோகத்தை எடுத்து சொல்ல, ஆனா முத்தையாவோ உண்மையா நடந்தது என்னன்றத ஜெயா கிட்ட சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஜெயாவும், அப்பனா உண்மையாவே பொன்னியோட அம்மா நமக்கு எந்த துரோகத்தையுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில லைவ் நியூஸ்ல மயங்கி விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் இன்னுமே பரபரப்பாக, ஆனா சக்தியும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனடியே ஜெயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, பொன்னியோட அம்மா எந்த துரோகத்தையும் பண்ணலன்னு சொல்லிட்டு முத்தையா சொல்லியிருக்காங்க, பட் அவங்க என்ன விஷயத்தை தான் ஜெயா கிட்ட சொன்னாங்க, ஜெயா எதை கேட்டுட்டு மயங்கி விழுந்தாங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன, ஒரு வழியா ஜெயா இப்பயாவது பொன்னிய பத்தியும் முக்கியமா பொன்னியோட அம்மா பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்க பண்ணது எல்லாமே முட்டாள்தனம் தப்பான விஷயம்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்களா, ஆனா இதை இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? சோ இந்த விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, ஜெயா எந்த அளவுக்கு முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.